இந்த 4ஆம் நாள் உபவாச எழுப்புதல் ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 92ஆம் சங்கீதம் அதன் 13ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். 92ஆம் சங்கீதம் அதன் 13ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில், எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இங்கே 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் அருமையாக இப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தமது ஆலயத்தை பூமியிலே ஸ்தாபித்திருக்கிறார். அது கர்த்தருடைய சபையா இருக்கிறது. அந்த சபையிலே யாரையெல்லாம் தேவன் நாட்டுகிறாரோ அவர்கள் விசேஷித்தவர்களாக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஏராளமான ஜனங்கள் கர்த்தருடைய சபையில வருவார்கள், கர்த்தரை ஆராதிப்பார்கள், கர்த்தரிடத்தில் ஜெபிப்பார்கள், அப்படியே கடந்து போய்விடுவார்கள். இவர்கள் கர்த்தருடைய சபையில நாட்டப்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட அனுபவத்தில் வாழுகிறவர்கள் அல்ல. ஏதோ கடமைக்காக கர்த்தருடைய சபையில வந்து கர்த்தரை தேட வேண்டும், ஆராதிக்க வேண்டும், கர்த்தர் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொண்டு போக வேண்டும் என்று வருகிற கூட்டம். அல்லேலூயா. இன்னொரு கூட்டம் இருக்கிறது. இது கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தர் தமக்கென்று ஊழியம் செய்கிறதற்காக பிரத்யேகமாக கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த கூட்டத்து மக்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் எப்பொழுது நிலைத்திருப்பார்கள்? கர்த்தருடைய சரீரமாகிய சபையில நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. இவர்கள் கர்த்தருடைய காரியங்களை எப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள்? கர்த்தருடைய காரியத்தை செய்கிறதற்கு தீவிரம் அடைந்து கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறதற்கு ஒருமனப்பட்டு செயல்படுகிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். ஆகையால் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே நாம் இருந்து கர்த்தருடைய காரியங்களை செய்கிறவர்களாக, கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக, கர்த்தருடைய சத்திய வசனத்தை கேட்டு மனப்பூர்வமாய் அதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நடக்கிற மக்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி காணப்படும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாகிய நாம் நம்முடைய தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்போம். அல்லேலூயா. தேவனுடைய பிரகாரங்களிலிருந்து நாம் தேவனுக்காக கிரியை செய்கிறபடினாலே தேவன் நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்மை செழிப்பா வாழ வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரகாரங்களிலே நாம் செழிப்பாய் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் வராதபடி ஆண்டவர் காப்பார். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல நல்ல புஷ்டியை தருவார், நல்ல பலனை தருவார், நல்ல சௌக்கியத்தை தருவார், நல்ல ஆரோக்கியத்தை தருவார். ஆண்டவருடைய கிருபை எப்பொழுது நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கும். நாம் கிருபையிலே களிகூர்ந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஆகையாதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்போம் என்று. அல்லேலூயா. தேவனுடைய பிரகாரங்களிலே இருந்து தேவனுடைய கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் தெரியும் தேவன் தருகிற ஆசீர்வாதம் மகிமையானதா இருக்கிறது. தேவன் தருகிற நன்மைகள் எல்லாம் விலையேறத்தக்கதா இருக்கிறது. தேவன் தருகிற எல்லாவற்றிலும் தேவன் நம்மை சந்தோஷப்படுத்தி நம்மை செழிப்பாக்குகிற தேவன் என்கிறதை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரகாரங்களிலே வாசமாய் இராதவர்கள் இந்த நன்மைகளை அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமை தேவன் தம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டு ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருந்தார். இந்த ஆபிரகாம் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தான்.
அவன் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிற காலத்தில் எல்லாம் தேவன் அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய பிரகாரங்களிலே அவன் நின்று செயல்பட்டு கர்த்தரிடத்தில் திறப்பில் நின்று ஜெபித்து கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்டு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை செழிப்பை பெற்று ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியா வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதன் பிறகு யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கூட்டி சேர்க்கிறதற்காக தேவன் மோசையை தெரிந்து கொண்டு மோசையை அழைத்து எகிப்து தேசத்திலே அனுப்பி அங்கிருந்து பார்வோனுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ராஜ்யத்துக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்களை மோசையும் அவருடைய சகோதரனாகிய ஆரோனும் வழி நடத்தி வருகிறதற்கு ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருந்தார். அல்லேலூயா. குறிப்பிட்ட நேரம் வந்த பொழுது ஆண்டவர் தம்மை தொழுது கொள்ளுகிறதற்கும் தம்முடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்து அதிலே தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிறதற்கும் ஏதுவாக ஒரு கூடாரத்தை மோசைக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்து நான் காண்பித்த மாதிரியின் படியே நீ கூடாரத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கூடாரத்திலே என்னுடைய பலிபீடத்தை நீங்கள் அமைத்து அங்கே அதிலே என்னுடைய உடன்படிக்கை பெட்டியும் வைத்து நீங்கள் அதிலே என்னை என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆராதிக்க வேண்டும், சேவிக்க வேண்டும், எனக்கு பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த பிரகாரங்களில் இருந்து பலி செலுத்துகிறதற்காக பிரதான ஆசாரியனாக மோசே உன் சகோதரனாகிய ஆரோனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆரோனை நீ என்னுடைய ஆசாரியனாக பிரதிஷ்டை பண்ணி அந்த பலிபீடத்திலே அல்லது என்னுடைய பிரகாரங்களிலே பலி செலுத்துகிற ஆராதிக்கிற ஊழியத்தை செய்ய ஏற்படுத்து என்று சொல்லி மோசேக்கு கட்டளையிட்டார். அப்படியே தேவன் சொன்ன பிரகாரமாக கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே இருந்து கர்த்தருக்கு பலி செலுத்தவும் ஆராதிக்கவும் கர்த்தருடைய ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறதற்கும் மோசே ஆரோனையும் அவன் குமாரர்களையும் தெரிந்து கொண்டு அவர்களை பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருடைய பிரகாரங்களிலே ஏற்படுத்தினார்கள். ஆரோன் இப்ப கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலே கர்த்தருடைய பணிவிடை ஊழியங்களை செய்து கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தி பலி செலுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விண்ணப்பம் பண்ணுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற தசம பாகம் காணிக்கைகள் பலிகளில் உண்டான எல்லாவற்றிலும் பாருங்கள் முதல் பலனை இந்த ஆசாரியனாகிய ஆரோன் புசித்து அவன் செழிப்பாய் வாழுகிறதற்கு எல்லாவற்றிலும் அவனுக்கு ஒரு முதல் பலனான பங்கை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையால் ஆரோனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருந்தது. ஆரோன் நல்ல விதமான பதார்த்தங்களை புசித்து அவன் மகிழ்ச்சியாக தேவனுடைய பணிவிடை ஊழியங்களை செய்து கொண்டிருந்தான். தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தான். தேவனுக்கு பலி செலுத்தி ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த ஆரோன் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பிரகாரங்களில் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தபடினாலே கர்த்தருக்காக பலி செலுத்தப்படுகிற எல்லா பலியிலும் முதற் பலனாக ஆரோனுடைய பங்கிலே சேருகிறது. அதை புசித்து அதை குடித்து அவன் மகிழ்ச்சியாக திருப்தியாக வாழுகிறான். அல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக இருந்து ஊழியம் செய்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை அவருடைய சரீரமாகிய சபையிலே ஏற்படுத்தப்பட்டு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப அவருடைய சபையின் பிரகாரங்களில் இருந்து அவருக்கு ஊழியம் செய்கிற, அவரை சேவிக்கிற, அவரை ஆராதிக்கிற நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே முதன்மையான பங்காக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிரகாரங்களில் அவர் நமக்கு நல்ல ஒரு ஆகாரமாக இருக்கிறார், நல்ல போஜனமாக இருக்கிறார். அல்லேலூயா.
நாம் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை புசித்து இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை பானம் பண்ணி நாம் புஷ்டியும் பசுமையுமாக வாழ கிருபை செய்கிறார். நித்திய ஜீவனை சுதந்தரித்து அனுபவிக்க உதவி செய்கிறார். இந்த பூமியிலும் செழிப்பாய் வாழ உதவி செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது போல மேன்மையான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழுகிறது போன்ற நல்ல பாக்கியம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த உலகத்திலே வாழுகிற எல்லா ஜனங்களை பார்க்கலாம் ஆண்டவர்களை ஆசீர்வதித்து சமாதானத்தை சுகத்தை தந்து நன்மையை தந்து ஆண்டவர் கிருபையினாலே முடிசூட்டி உங்களை திருப்தியா வாழ வைப்பார். நீங்கள் செழிப்பாய் வாழுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை உற்சாகமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள். ஆண்டவருடைய பிரகாரங்களிலே நீங்கள் செழித்திருப்பீர்கள். நீங்கள் ஊழியம் செய்கிறதுனால, ஆத்துமா ஆதாயம் செய்கிறதுனால ஆண்டவர் முதல் பலன்களை உங்களுக்கு தருவார். கர்த்தரே உங்களுக்கு சுதந்திரமாய் இருப்பார். உங்களை உச்சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மலையின் தேனினாலே திருப்தியாக்கி கர்த்தருடைய சரீரமாக சபையில எப்பொழுதும் புஷ்டியும் பசுமையுமாக நீங்கள் இருந்து செழிப்பாய் வாழ உதவி செய்வார். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த உதவி செய்வார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அல்லேலூயா. பச்சையான ஒலிவ மரம் என்றால் அது மிகுந்த பலன் உள்ளதாக, அது செழிப்பான ஒரு பார்வைக்கு செழிப்பாய் காட்சியளிக்கிறது போல இருக்கும். அல்லேலூயா. ஒலிவ மரத்தில் இருந்து காய்கள் உண்டாகும். அந்த காய்களை தான் இடிச்சு பிழிந்து ஒலிவ எண்ணெய் எடுக்கிறார்கள். இந்த ஒலிவ எண்ணெய் தேவனுடைய பலிபீடத்துல பலி செலுத்துகிறதற்கு பயன்படுத்துகிறதாக பிரதான ஆசாரிய ஊழியத்தின் காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒலிவ மரம் ஒரு விசேஷித்த மரம். தேவனுடைய பலிபீடத்திலே பயன்படுத்துகிறதற்காக தெரிந்து கொண்ட எண்ணெய் ஒலிவ மரத்தில் இருந்து உண்டான எண்ணெயாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஒலிவ மரம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு பணிவிடை செய்கிற காரியத்தில் பயன்படுத்துகிறதற்கு எண்ணெய் கொடுக்கிற ஒரு நல்ல விருட்சமாக இருந்தபடினால் இந்த ஒலிவ மரத்திற்கு ஒரு விசேஷித்த சிறப்பு இருக்கிறது. ஒலிவ மரத்தை குறித்து வேதத்தில் பல பகுதியில் அதன் சிறப்புகளே அம்சங்களே எழுதி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுபோலதான் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறார்கள். அல்லேலூயா. 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 அது தேவனுக்கு பிரயோஜனமான ஒலிவ மரமாக இருக்கிறது. அல்லேலூயா. பச்சையான ஒலிவ மரம் என்றால் அது செழிப்பாய் இருக்கும். அதுல நிறைந்த எண்ணெய் இருக்கும். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவனுடைய ஆலயத்துல ஆண்டவர் தமது மகிமையின் எண்ணெயினாலே நிரப்பி வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள எனக்குள்ள கர்த்தருடைய மகிமையின் எண்ணெய் நிரம்பி வழிகிறதாக காணப்படுகிறது. நாம் ஆண்டவருடைய ஆலயத்துல அவருடைய எண்ணெயில நிரம்பி ஒலிவ மரத்தின் சாரத்தில் உண்டான எண்ணெயை போல நாமும் எண்ணெய்களை சபையில இறக்குகிறவர்களாக காணப்படுகிறோம். அது கர்த்தரிடத்திலிருந்து நம்முடைய சிரசில ஊற்றப்பட்டு நமக்குள்ள இருந்து சபைக்குள்ள முழுவதும் பரவி பாய்ந்து ஓடி எல்லாரையும் நிரப்பி தேவனுக்கு மகிமை உண்டாகிறதற்கு அது காணப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒலிவ மரம் எவ்வளவு விசேஷித்த ஒரு மரமாக இருக்கிறதோ அது பச்சையாக இருக்கும் பொழுது இன்னும் அதிக ஒரு விசேஷித்த தன்மை உடையதாக இருக்கிறதோ, அப்படியே தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், தேவனுடைய பிரகாரங்களில் இருக்கிறவர்கள்
பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த பலனும் கிடையாது, எந்த இடையூறும் கிடையாது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதபடி ஆண்டவர் பாதுகாப்பார். எந்த பாதிப்புகளும் உங்க சரீரத்துல வராதபடி காப்பார். ஆண்டவர் பச்சை பசைந்து நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துல செழிப்பா இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. தாவீது இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஏராளமான மக்களுடைய வாழ்க்கையை அவன் ஆராய்ந்து பார்த்து தான் சொல்லுகிறான். இந்த ஆலயத்துக்கு புறம்பாக வாழுகிற மக்களை பார்க்கும் பொழுது தோய்ந்து போனவர்களாக, பசியினாலும் பட்டினியினாலும் வாடுகிறவர்களாக, வியாதிப்பட்டவர்களாக, வேதனைகளை அனுபவிக்கிற ஜனங்களாக வாழுகிறார்கள். அல்லேலூயா. ஆனா தாவீது தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு வியாதி இல்ல, பசி இல்ல, பட்டினி இல்ல, பஞ்சம் இல்ல, குறைவில்ல, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் செழிப்பாய் இருக்கிறது. ஏனென்றால் நான் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறேன், தேவனுடைய பிரகாரங்களில் இருக்கிறேன். அவர் என்னை அவருடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் செழிப்பாய் இருக்க வேண்டுமானால், எல்லாவற்றையும் சுதந்திரித்து அனுபவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டுமானால், கர்த்தர் உங்களை சபையில நாட்டி வைக்க வேண்டும். கர்த்தர் நாட்டி வைத்திருக்கிற சபையில இருந்து நீங்க தேவ சுத்தம் செய்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை மகிமைப்படுத்த தேவனுடைய ஒலிவ எண்ணெய் உங்கள் மேலே பாய்ந்து வரும். நீங்கள் எண்ணெயில நிரம்பி களிகூறுகிறவர்களாக, கிருபையிலே களிகூறுகிறவர்களாக காணப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த வசனத்துல கீழ் பகுதியில சொல்லுகிறான், கர்த்தாவே, நான் இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை வைக்கல, உலகத்துல வாழுகிற ஜனங்கள் மேல நான் நம்பிக்கை வைக்கல, இந்த உலகத்துல உண்டான என்னுடைய ஆஸ்திகள் மேல, ஐஸ்வர்யத்தின் மேல, ராஜாங்கத்தின் மேல நான் நம்பிக்கை வைக்கல, உம்முடைய கிருபையின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவருடைய கிருபையின் மேல நம்பிக்கை வைத்து வாழுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் நன்மைகளும் ஏராளம் உண்டாகும். ஆண்டவருடைய கிருபை நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையின் மேல நம்பிக்கை வைக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவருடைய கிருபையின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆண்டவருடைய கிருபையின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களை ஆண்டவர் வல்லமையான கருவியா பயன்படுத்தி அவருடைய கிருபையினாலே பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய கிருபையின் மேல நம்பிக்கை வைக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில பச்சையான ஒலிவ மரமா நட்டு வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் விசேஷித்த ஒரு பங்கா இருக்கிறது. அப்படி கர்த்தராலே ஒலிவ மரத்தை போல சபையிலே நட்டு வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக இந்த உலகத்தில் வாழுகிறவர்கள். அல்லேலூயா. அவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய கிருபையின் மேல நம்பிக்கையாக இருப்பார்கள், கிருபையை பெற்று அனுபவிக்கிறவர்களாக இருப்பார்கள். கிருபை இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. கிருபையினால தான் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுகிறோம். கிருபையில தான் ஜெயம் பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது யோனா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, பொய்யான மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சத்திய வசனத்தை நேசித்து அதை கை கொள்ளுகிறபடினாலே கிருபையின் மேலே நம்பிக்கை வைத்து கிருபையை பெற்று அனுபவிக்கிறவர்களாக வாழுகிறோம். அல்லேலூயா. 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 நம் மேல தேவனுடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படும். ஆண்டவர் கிருபையினாலே உங்களை நிரப்பிக் கொண்டிருப்பார். கிருபை உங்களுக்கு உண்டாகி இருந்தா போதும், நீங்க எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்று எல்லா இடங்களிலும் வெற்றி சிறந்து நீங்க எல்லாவற்றிலும் செழித்திருக்கிறவர்களாக காணப்படுவீர்கள். அல்லேலூயா.